பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். இன்று உலகெங்கும் வாழும் கத்தோலிக்கர் மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடி வருகின்றனர். மரியாவின் பிறப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் தாயான தூய கன்னி மரியாவின் பிறந்த நாளை குறிப்பிடுகின்றது. இறைமகன் இயேசுவின் தாய் ஆகுமாறு புனித அன்னாவின் வயிற்றில் கன்னி மரியா கருவாக உருவான போதே பிறப்பு நிலை பாவமின்றி உட்பவித்ததாக கத்தோலிக்க திருச்சபை கற்பிக்கின்றது. கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட யாக்கோபின் முதல் நற்செய்தியிலிருந்து கன்னி மரியாவின் பிறப்பை பின்வருமாறு எடுத்துரைக்கின்றன. அவரது பெற்றோரின் பெயர் புனித யோவாக்கிம், புனித அன்னா என்பதை அறிவிக்கின்றார்கள். எருசலேம் நகரில் வாழ்ந்த செல்வந்தராய புனித யோவாக்கிம் அவரது மனைவி புனித அன்னா இருவரும் குழந்தை பேர் இல்லாமல் முதுமை அடைந்தனர். இறைவன் தமது வானதூதர் வழியாக மரியாவின் பிறப்பை அவர்களுக்கு முன்னறிவித்தார். அதனால் மகிழ்ந்த இருவரும் பிறக்கப் போகும் குழந்தையை எருசலேம் ஆலயத்தின் அர்ப்பணிப்பதாக நேர்ந்து கொண்டனர். 10ஆம் மாதத்தின் புனித அன்னா தனது குழந்தையை பெற்றெடுத்தார். வானதூதர்கள் அறிவித்தபடியே அக்குழந்தைக்கு கடலின் நட்சத்திரம் என்று பொருளை தரும் மரியா என்று பெயர் சூட்டினர். அன்னை மரியா புனித அன்னாளின் வழிகாட்டுதலின் ஆத்மீய ஞானத்தை பெற்று வளர்ந்தார். மரியாவுக்கு 3 வயது ஆனபோது அவரது பெற்றோர்கள் மரியாவை எருசலேம் ஆலயத்தில் அர்ப்பணித்தனர். அங்கே இருந்து கல்வி சாலையில் மரிய அன்னா எரேபிய எழுத்துக்களை எழுதவும் வாசிக்கவும் கற்றுக்கொண்டார். விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டு நூல்களை படித்து அதிலிருந்த மெசியா பற்றிய இறை வாக்குகளின் பொருளை கேட்டு தெரிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார். மறைநூல்களில் வார்த்தைகளை வாசித்து அவற்றை மனதில் இருத்தி சிந்திப்பதில் அன்னை மரியா ஆர்வம் கொண்டிருந்தார். பாடல்களை பாடுவதிலும் ஜெபத்திலும் சிறந்து விளங்கினார். ஆலயத்திற்கு தேவையான திரைசீலைகளை நெய்வதிலும் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்தார். கத்தோலிக்க திருச்சபையின் இயேசுவினை போன்று அன்னை கன்னிமரியா, திருமுழுக்கு யோவான் ஆகியோரின் பிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகின்றது. கன்னிமரியாவின் பிறப்பு விழா செப்டம்பர் 8ஆம் தேதி சிறப்பிக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றன. அன்னை மரியா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், பரிசுத்தமானவர், தாழ்ச்சியான உள்ளமும் எளிமையான வாழ்க்கையும் உடையவர், ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கியவர். குழந்தையாக இருந்த போதே முழுமையாக கடவுளுக்கே அர்ப்பணம் ஆனவர். கடவுளின் திரு உள்ளத்தையே தன் வாழ்க்கையாக கொண்டவர். ஆகையால் அன்னை மரியா, எங்கள் குடும்பத்தில் குழந்தைகளை உம்மிடம் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். எங்கள் குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் கடவுளின் பயத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க இறைவனிடம் பரிந்து பேசும் தாயே, இடவிடாமல் எங்களை காத்தருளும். நாங்கள் சோதனைகளில் தடுமாறி வீழாமலும், துன்பத்தின் வாடி நிற்காமலும், தோல்விகளில் பயந்து விடாமலும், கஷ்டங்களிலும் மனமுடைந்து போகாமலும், எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையை நீக்கி நாங்கள் நலமோடும் உமக்குரிய சாட்சிகளாய் வாழ உம் மகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே என்றும் எங்களுக்காக மன்றாடிக்கொள்ளும். ஆமீன். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க வாழ்க